இன்னைக்கு காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன வேலையை வெளியில் போயிருந்தோம். போன வேலை கொஞ்சம் வேகமாகவே முடிஞ்சிருச்சா, சரி பக்கத்தில் தான் அத்தை வீடு அப்படின்னு அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். நான் வைக்கிற கருவாட்டு குழம்பு எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வேறு நான் ரொம்ப டேஸ்ட்டாக வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சமாக டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அத்தை சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே கருவாட்டு குழம்பு ரெசிபி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கருவாடு வீட்டுக்கு வந்துருச்சா, இனிமேல் மேக்ஸிமம் அந்த குழம்பு தான் அப்பயும், அதனால் வேகமாகவே ரெசிபி சொல்கிறேன். அத்தை வீட்டுக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஏதாவது மூவி பார்க்கலாம் அப்படின்னு அன்பே சிவா மூவி நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன். பட் செல்வா பார்த்தது இல்லைன்னு சொன்னால் சரிவா பார்க்கலாம் அப்படின்னு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சனில் தான் வேலை இருந்தது. இப்போ பாத்திரம் எல்லாமே கழுவி போட்டுட்டு இருந்தேன். செல்வா டீ போடு அப்படின்னு பால் வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சமோசா வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் கொஞ்சம் கடைக்கு போகிற மாதிரி இருந்தது. போயிட்டு உடனே வந்ததும் நைட்டு சாப்பாடு வச்சு நம்ம கருவாட்டு குழம்பு ஹீட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் சகாயம், தங்கசாமி, அபினா, ஆராதிரா, சஞ்சனா, அக்ஷிதா, ஜனனி, பூனா அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. அப்புறம் சீனிவாசன், செல்வி அவங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லாம் ஹாப்பியாக இருங்க.